இந்த இடத்துல வலி, செஸ்ட்டில் பெயின், அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் வலி, பார்க்க ஹார்ட் அட்டாக் மாதிரியே நிறைய இசிஜி எடுத்துகிட்டு இருக்கிறது. 6 7 இசிஜி, 12 இசிஜி, 21 இசிஜின்னு எடுத்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. மோஸ்ட்லி இது 95% காமனாக சர்வைக்கல் பெயின், கழுத்து வலினால் அந்த பெயின் ரேடியேட் ஆகியோ, இன்ஃப்ளமேஷன் வந்தோ, இல்லை மசில் கிராம்ப்னாலேயோ வருதுங்க. ரொம்ப ரேராக தான் அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது. அது பார்த்த உடனே ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லை ஃபிசிஷியனோ கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஸோ இது அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ தடவை டெஸ்ட் எடுக்காதீங்க. அப்படி நினச்சா ஒரு தடவை இசிஜி எடுக்கலாம். எதுக்குங்க 10 15 தடவை எடுக்கிறீங்க? இசிஜியில் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நேராக ஃபிசியோதெரபிஸ்ட்டை அதுக்கான எக்ஸசைசஸ் பண்ணிக்க வேண்டியதானே. அந்த மாதிரி மூட நம்பிக்கையாக இருக்காதீங்க, சரிங்களா? இது மாதிரி இருக்கிறவங்க, இல்லை கழுத்தில் வலி, இல்லை தலை சுற்றுறப்போ ஏதோ வந்துருச்சு மூளையில் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை வாமிட் சென்சேஷன் வந்த உடனே ஏதோ பிபி அது இதுன்னெலாம் நினைக்கிறவங்க, கொஞ்சம் இது மாதிரி ஒரு வாஸ்டான நாலேஜ் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அது சர்வைக்கல் பெயின்னால் இருக்குங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் அதனால் இருக்குது. இருக்கிறதுலையே 95% எடுத்துக்குவீங்களா, 5% எடுத்துக்குவீங்களா? அதுக்குன்னு அது இல்லைன்னு நான் சொல்ல, யாருக்காச்சும் இருக்கலாம். பட் எடுத்த உடனே இப்படி தான் நம்ம வரணும். எடுத்த உடனே ஒரு வலி வந்த உடனே கேன்சராக இருக்குமோ, இல்லை ஒரு காய்ச்சல் வந்த உடனே மூலக்காய்ச்சலாக இருக்குமோ, அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் நல்லா ஆகலைன்னா தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். எங்கிட்ட வெறும் எக்ஸசைஸ் தான், எங்களை நீங்கள் டயக்னோசிஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும், போயிடுச்சுன்னா சந்தோஷப்படணும், போகலின்னா அதுக்கடுத்து பெரிய பெரிய டாக்டரை நீங்கள் பார்க்க போகலாம். எடுத்த உடனே பெரிய டாக்டரை பார்க்க போகிறது என்னென்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ட்ரபிளுக்கு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கழுத்தில் எலும்பு தேய்மானமோ, ஜவ்வு வீங்கிறதோ, இல்லை நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட், இல்லை நர்வ் கம்ப்ரெஷனாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நான் இன்றைக்கி அதுக்கான முக்கியமான எக்ஸசைஸஸ் சொல்லித்தரேன். அதை தவிர நான் இன்றைக்கி ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சம் கைடன்ஸ் கொடுக்குறேன். ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறத பற்றி பேசுகிறேன். ஃபிசியோதெரப்பி முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ்னு சொல்லித்தரேங்க. எக்ஸசைஸ் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செஞ்ச உடனேவே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கரெக்டாக செய்யணும். இப்படி கீழே போயிடக்கூடாது, மேலேயும் போயிடக்கூடாது, நேராக போகணும், உள்ளே வந்து பின்னாடி போகணும். அப்புறம் இப்படி மேலே தூக்கி 10 வரைக்கும், கீழே போட்டு 10 வரைக்கும், அந்த மாதிரி எலிவேஷன் டிப்ரெஷன். மேலே தூக்கி 10 வரைக்கும், கீழே போட்டு 10 வரைக்கும், திரும்ப மேலே தூக்கி 10 வரைக்கும், கீழே போட்டு அந்த எக்ஸசைஸ் செய்யலாம். அண்ட் இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரியும் நிறைய தடவை செய்ய வேண்டியதாக இருக்கும். 7 டைம்ஸ் செய்யலாம். 3 செட்டு கூட செய்யலாம். 7 டைம்ஸ் செஞ்சால் ஒரு செட்டு, 3 தடவை செஞ்சால் 3 செட்டு. இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. வாழ்க்கை முறையை மாற்றுங்க. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹாப்பியான லைஃபு, ஹாப்பியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணால் தான் ஹாப்பி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லைஃப் லீட் பண்ண பாருங்கள். நல்லா தூங்குங்க. ஒரு தண்ணி 3-4 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிச்சிருங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது தவிர ஃபிசியோதெரப்பி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, +2 முடிச்சுட்டு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம். ஃபிசியோதெரப்பிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன், அதாவது இங்கிலீஷ் மெடிசனில் ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனால் மெடிசனே எல்லாமே எக்ஸசைஸில் க்யூர் பண்ணுற டிபார்ட்மெண்ட். எவிடன்ஸ் பேஸ்டு, இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு, பிகாஸ் கம்ஸ் அண்டர் இங்கிலீஷ் மெடிசன். அதனால் எவிடன்ஸ் பேஸ்டு. ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உலகம் பூரா. நானே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல காலேஜில் சேரணும், நல்லா படிக்கணும், இல்லை ஏதாச்சும் சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அண்ட் சேர்த்து விட்றேன் நல்ல காலேஜில். ஈவன் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். அதேமாதிரி ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க ஹெல்ப் வேணும்னாலோ, இல்லை நல்லா நாலேஜ் கற்றுக்கணும், இல்லை நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் டெஃபினட்டாக அவங்களுக்கு நான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணவும், அவங்களுக்குன்னு ஏதாச்சும் நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கவும் ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள்.
ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.